நவம்பர் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு மற்றும் அடுத்தடுத்து தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகளால வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். ராஸ்பி அலைவு என்ற அலைவு இந்திய பெருங்கடலுக்கு வருது. நவம்பர் 20ஆம் தேதி வாக்குல பிற கடல் சார்ந்த அலைவுகளும் சாதகமா அமையும். லானினா எப்போதெல்லாம் உருவாகுதோ அப்போதெல்லாம் இந்திய பெருங்கடல்ல இந்த நெகட்டிவ் ஐ ஒலிங்கிற அமைப்பு உருவாகும். இந்த ஆண்டு பார்த்தோம்னா நவம்பர் 10ஆம் தேதி வரையிலுமே நமக்கு அந்த வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் அதிகம் இருக்கும். அதன் காரணமா இடி மின்னலின் போது மக்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும். சமீப காலமா இடி மின்னல்ல தாக்கி உயிரிழப்புகள் அதிகரிச்சிட்டு இருக்கு தமிழகத்துல. இந்த மழைப்பொழிவு தொடங்கினால் Nimati Property Management. Contact 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர் அவர்கள். வணக்கம். அதாவது மழை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இனி அடுத்து எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. சில பேர் சொல்றாங்க இயல்பை விட அதிகமா இருக்கும் மழை பொழிவு இந்த நவம்பர்ல. சில பேர் சொல்றாங்க, நீங்க கூட சொல்லியிருக்கீங்க அதிகமா இருக்கும்னு. ஆனா சில பேர் சொல்றது குறைவாதான் இருக்கும்னு. அப்ப எதை எடுத்துக்கிறது? குறிப்பா பார்த்தோம்னா இப்ப நம்மளோட அறிக்கை பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அதுல குறிப்பா நவம்பர் முதல் 2 வாரங்கள்ல இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவும் இயல்புக்கு அதிக வெப்பநிலையும் இருக்கும் அப்படின்னும், இரண்டாவது அரைப்பகுதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு மற்றும் அடுத்தடுத்து தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகளால வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த சூழல்ல இந்திய வானிலை மையம் கொடுத்த அறிக்கையில பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாவே தமிழகத்துல இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு நவம்பர் மாதத்துல பதிவாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது அவர்களோட கணிப்பு அப்படி இருக்கு, நமது கணிப்பு இப்படி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்திய வானிலை மையம் இப்படி கொடுத்தது காரணம் என்னன்னா கணினி சார்ந்த தரவுகள் பல்வேறு தரப்புல இருந்து, அதாவது நமக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா மற்றும் கனடா போன்ற பல நாடுகள் கணினி சார்ந்த தரவுகள் நியூமெரிக்கல் மாடல்ஸ் அவுட்புட்டை வெளியிடும். கணிப்புகள்ல சேஞ்சஸ் வருமா? அதான் அந்த கணினி சார்ந்த தரவுகள் எதுவுமே நவம்பர் மாத மழைப்பொழிவுக்கு சாதகமா இல்லை. அதனால இந்திய வானிலை மையம் இயல்புக்கு குறைவான ஒரு மழைப்பொழிவு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா நவம்பர் மத்திய பகுதிகளில் ஒரு ராஸ்பி அலைவு என்ற அலைவு இந்திய பெருங்கடலுக்கு வருது. நவம்பர் 20ஆம் தேதி வாக்குல பிற கடல் சார்ந்த அலைவுகளும் சாதகமாக அமையும். அதனால முதல் அரைப்பகுதியில் பருவமழை சற்று தொய்வு அடைந்தாலும் இரண்டாவது அரைப்பகுதியில் வலுவடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இயல்புக்கு அதிக மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு குறிப்பிட்டிருக்கோம். இந்த லானினான ஒரு போர்ஷன் அது இந்த மழைப்பொழிவு இந்த பருவமழை தொடங்கியதுல இருந்தே ஒரு பேசுபொருளா இருக்கு. அந்த லானினாங்கிறது என்னங்கிற டெஃபினிஷன் நீங்க நிறைய வாட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த பருவமழையில இனி வரும் காலங்கள்லயும் அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? குறிப்பா பார்த்தோம்னா இந்த என்சோ பேட்டர்ன் அப்படிங்கிறது தான் உலகளாவிய இந்த வெப்பநிலை மற்றும் பருவமழை காலங்களை தீர்மானிக்குது. அந்த என்சோல வரக்கூடியதான் எல்லினோ, லானினாங்கிற அமைப்பு. லானினா அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம்னா பசிபிக் பெருங்கடல்ல கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் நிலவுறது தான் லானினாங்கிற அமைப்பு. அந்த அமைப்பு தற்போது அக்டோபர் மாதத்துல உருவாகி இருக்கு. இது ஜனவரி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்துல லானினா அமைப்பு நிலவுகிறது. இந்த லானினா அமைப்பு கடந்த 6 ஆண்டுகள்ல 2020ஆம் ஆண்டு முதல் 25ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தை எடுத்துட்டா இதுல 5வது லானினா ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இதற்கு முன்னதா பார்த்தோம்னா 1970 முதல் 75க்கு இடைப்பட்ட காலகட்டத்திலையும் இது போன்ற 5 லானினா ஆண்டுகள் அமைஞ்சிச்சு. அதே போன்று 2020 தொடங்கி 25க்குள் 5வது லானினா ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த நெகட்டிவ் ஐஓடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதோட தாக்கம் இனி எப்படி இருக்கும்?
குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் ஐஓடி லானினா ரெண்டுமே வந்து ஒரே ஃபேக்டர்ஸ். அதாவது இது லானினா எப்போதெல்லாம் உருவாகுதோ அப்போதெல்லாம் இந்திய பெருங்கடலில் இந்த நெகட்டிவ் ஐஓடிங்கிற அமைப்பு உருவாகும். நெகட்டிவ் ஐஓடினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்திய பெருங்கடலில் சுமத்ராவை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இயல்புக்கு அதிக வெப்பநிலையும், அதே போல் சோமாலயா பகுதிகளை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடலில் இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் நிலவுறது தான் நெகட்டிவ் ஐஓடி அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு தற்போது பார்த்தோம்னா -1.62 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தீவிரமடைந்திருக்கு. இது வரக்கூடிய வாரங்களில் மேலும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது அடுத்து ஒரு 10 முதல் 12 நாட்களுக்கு இந்த நெகட்டிவ் ஐஓடி அமைப்பு மேலும் தீவிரமடைந்து அதன் பிறகுதான் வலு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த நெகட்டிவ் ஐஓடி அமைப்பு தீவிரமான நெகட்டிவ் ஐஓடி அமைப்பாக மாறுவதை நம்ம இப்போ தற்போது பார்க்கலாம். இப்போ இந்த மோன்தா புயல் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருக்கு. இந்த நவம்பர் டிசம்பர்ல அடுத்த புயல் எப்போ உருவாகும்? தீவிர புயலாக மாறுமா? குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மோன்தா புயல் நம்ம விட்டு விலகி சென்றதுனால இப்போ ஒரு ஈரப்பதம் வந்து குறைந்திருப்பதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரிப்பதை பார்க்க முடியுது. இது நவம்பர் முதல் வார இறுதி வரைக்குமே, அதாவது ஒரு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்தில் வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்படும். பகல் நேரத்தில் இதுவரைக்கும் நவம்பர் மாதங்களில் பதிவாகாத அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு உதாரணத்திற்கு சென்னை நுங்கம்பாக்கத்தை பொறுத்தளவிற்கு கடந்த 25 ஆண்டுகளில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு 35.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானுச்சு. அதுதான் அதிகபட்ச வெப்பநிலையே. ஆனால் இந்த ஆண்டு இந்த நவம்பர் முதல் வாரத்தில் இதுவரைக்கும் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை தாண்டி அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா கடலோர மாவட்டங்களில் 36 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும், உள் மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் வெப்பநிலை உயரும். அதே போல் மக்களிடையே பார்த்தோம்னா இது வந்து மழைப்பொழிவு காலத்தில் இப்படி ஒரு கோடை காலம் போன்ற ஒரு வெப்பம் இனிமே வந்து மழை பெரிதாக பதிவாகாது அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு இந்த வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். சொன்ன மாதிரி அந்த ஹீட், அந்த வெப்பத்தோட அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த அடர்வு கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படி மே மாதங்கள்ல எப்படி வந்து வருமோ அந்த மாதிரி இருக்கு. இந்த உணரும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அந்த நிலை இந்த ஒரு நவம்பர் முதல் வாரம் வரைக்கும் நீடிக்கும். குறிப்பா நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும். நவம்பர் 3ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நவம்பர் 3, 4, 5, 6, 7, 8 தேதிகளில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும், மாலை இரவு நேரத்தில் வெப்பச்சலன இடிமலையும் தீவிரமடையும். எப்படி ஜூன் முதல் செப்டம்பரில் பெய்யுமோ அதே போல். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய சிவகங்கை, மதுரை, விருதுநகர் மற்றும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லையும் நவம்பர் 3 தொடங்கி 8ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் இரவு நேரத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும். இதற்கெல்லாமே முக்கிய காரணம் என்பது பார்த்தோம்னா இந்த மோன்தா புயல் வடக்கே சென்றது தான். அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மேற்கு திசை காற்றின் ஊடுருவல்னால இது ஒரு தற்காலிக மாற்றமாக நிகழுது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில், அதாவது நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழல் ஏற்படும். இப்போ மழை எப்படி அப்படிங்கும்போது அப்போ பனிப்பொழிவு எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? அது குறிப்பாகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போதே நமக்கு அந்த பனிப்பொழிவின் தாக்கம் இரவு நேரத்தில் தொடங்கிடும். ஆனால் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் தற்போது வரைக்கும் வெப்பம் தான் அதிகமாக இருக்கு. இரவு நேரத்திலையும் ஒரு பெரிய ஒரு குளிர்ச்சியான சூழலை பார்க்க முடியல. இந்த நிலை நவம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக மாறும். குறிப்பாக பார்த்தோம்னா முழுமையான கிழக்கு திசை காற்று நவம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் திரும்ப இருக்கு. அப்படி அந்த கிழக்கு திசை காற்று திரும்பிய பிறகு பகல் நேரத்தில் அந்த ஒரு வெப்பநிலையின் தாக்கமும் குறையும், இரவு நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் சொல்வீங்க? விவசாயிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்? குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு நமக்கு அனைத்து விதமான வானிலையுமே இருக்கும். முதல்ல வெப்பநிலை முதல் வாரத்தில் அதிகரித்து காணப்பட போகுது. அப்போது நமக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் போது தேவையான நீரை அருந்த வேண்டும், நீர்ச்சத்துடைய பொருட்களை எடுத்துக்கணும்.
அதே போல் பருவமழை தொடங்கிட்டாலே இடி மின்னலின் தாக்கம் குறைஞ்சிரும். ஆனால் அது அப்படி இல்லை. இந்த ஆண்டு பார்த்தோம்னா நவம்பர் 10ஆம் தேதி வரையிலையுமே நமக்கு வந்து அந்த வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் அதிகம் இருக்கும். அதன் காரணமாக இடி மின்னலின் போது மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். சமீப காலமாக இடி மின்னலில் தாக்கி உயிரிழப்புகள் அதிகரிச்சிட்டு இருக்கு தமிழகத்தில். குறிப்பாக விவசாயிகள் வந்து வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும் போது இடி மின்னல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரே இடத்துல கூடி ஒரு இடத்துல அமரக்கூடாது, நிற்கக்கூடாது. மரத்திற்கு அடியில் நிற்பது, தாழ்வான இடங்களில் குறிப்பாக அந்த நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்பது, நீர்நிலைகளில் குளிப்பது, ஏரிகள் குளங்கள் போன்றவற்றில் குளிப்பது, மழை மேகங்கள் உருவாகி இடிமின்னலின் போது அதெல்லாம் தவிர்க்கணும். அடுக்குமாடி கட்டிடங்களில் போய் மொட்டை மாடிகளில் நிற்பது, அங்கு நின்று செல்பேசியில் பேசிகிட்டு இருக்குது, இவை எல்லாத்தையும் தவிர்க்கும் பட்சத்தில் நமக்கு வந்து இடிமின்னலிருந்து தற்காத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பருவமழை தற்போது தொய்வடைந்திருந்தாலும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி காவிரி படுகை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை முழுமையாக முடித்துக் கொள்ளலாம். அறுவடை செய்யும் தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடுவதற்கும் இந்த வெப்பமான சூழல் சாதகமாக அமையும். அதே போல சம்பா தாளடி பயிர்களுக்கு தேவையான உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு அல்லது பின்பற்ற சம்பா விதைப்பு பணிகளில் மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளும் விதைப்பு, தெளிப்பு, நடவு பணிகளை மேற்கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அடுத்த 2 வாரங்களுக்கு வேளாண்மை பணிகளுக்கு மிக சாதகமான வானிலை நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அறுவடை விவசாயிகள் மட்டும் இரவு நேர இடிமலைக்கு சற்று எச்சரிக்கையாக தானியங்களை பத்திரப்படுத்துவதும் அவசியமா பார்க்கப்படுது. இந்த ஒரு வாரத்துக்கு மழையோட நிலவரம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? நவம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் பெரிதா இல்லை. அதுவே 3ஆம் தேதி முதல் இரவு முதல் பார்த்தோம்னா 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் தீவிரமடையும். பகல்ல வெப்பமான சூழல், இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மழை அப்படிங்கிறது இருக்கும். இது குறிப்பா பார்த்தோம்னா உள் மாவட்டங்களில் மாலை இரவு நேரத்திலையும் கடலோர மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரத்திலையும் இருக்கும். இந்த மழைப்பொழிவு தொடங்கினால் சற்று வெப்பம் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.